சர்வதேச பொலிகை உறவுகளின் அனுசரணையுடன் கண்டுகளித்துக் கொண்டிருப்பது பொலிகை மருதாம்புலம் ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் ஆலய மகா கும்பாபிஷேக நிகழ்வு. வணக்கம் அம்பாள் அடியார்களே. மண்ணில் குடிகொண்டிருக்கும் வரலாற்று அற்புதங்கள் பல புரிந்த அம்பாளின் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காட்சிகளை கண்டுகளித்திடும் தாயக புலம்பெயர் உறவுகளே, அம்பாளின் இருப்பிட சீர்திட்டங்கள் பலரது பங்களிப்புடன் வளர்ந்து வரும் நிலையில் மின் அமைப்பின் மின் உபகரணங்களை தற்போது மழை காலங்களிலும் பாதுகாத்திடவும் பாதுகாப்பை உரப்படுத்தி பாதுகாத்திட கட்டடம் ஒன்றை 43 லட்சம் ரூபாய் செலவில் அமைப்பதற்காக அடியவர்களாகிய உங்களிடம் அம்பாளின் வீதி உலாவில் அம்பிகை மின் அமைப்பினரது மின் அலங்காரங்களுடன் வலம் வரும் கண்கொள்ளா காட்சிதனை கண்டுகளித்திட அம்பாள் அடியார்களின் பங்களிப்பை அம்பாள் துணையுடன் வேண்டி நிற்கின்றனர் அம்பிகை மின் அமைப்பினர். அத்தோடு பிள்ளையார் தேரில் அமர்ந்து பவனி வர சிறிய தேர் ஒன்றினை அமைப்பதற்காக ஆலய தேர் திருப்பணி சபையினர் உங்கள் பங்களிப்பினையும் வேண்டி நிற்கின்றனர். 2018ஆம் ஆண்டு சுவிஸ் வாழ் சர்வதேச உறவுகளான திருமதி விநாயகலிங்கம் அவர்களது பெரும் பங்களிப்பான சித்திரத்தேர் ஒன்று செய்யப்பட்டு வெள்ளோட்டத்துடன் ஆரம்பமாகி 2022ஆம் ஆண்டு சில தாயக அடியார்களின் பங்களிப்புடன் சப்பரம் செய்யப்பட்டு வெள்ளோட்டத்துடன் 10 நாட்கள் திருவிழாவாக இன்று வரை நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. என்றும் அம்பாள் அருளாசி உங்களுக்கு கிடைக்கவும் இன்றைய மகா கும்பாபிஷேக நிகழ்வு சிறப்பாக அமைய முன்னின்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்தினருக்கும் ஏனைய அம்பாள் அமைப்பினர்களுக்கும் ஒத்துழைத்த செயற்பட்ட பங்களித்த அனைவருக்கும் சர்வதேச பொலிகை உறவுகள் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. சர்வதேச பொலிகை உறவுகள்.
மகிழ்ச்சி. இப்படி எல்லாம் பெரியவர்கள் இருக்கிறார்கள் அப்பா, தனவந்தர்கள் இருக்கிறார்கள், கொடை வள்ளல்கள் இருக்கிறார்கள். அதனாலதானே இது பொலிகண்டி. கொடை வள்ளல்கள் நிறைந்திருப்பதனாலே இது பொலிகண்டி. மாற்ற முடியும். சேகரம் ஐயா நிற்கிறார் பக்கத்துல, பேரை திருப்பி சொல்ல ஆசையா கிடக்குது. சிவ ஞான சேகரம். சிவஞானத்தை சேகரிப்பதனாலே இவர் சிவஞான சேகரம். என்னப்பா, ஆகவே நீங்கள் இப்ப பாப்போம் யார் வந்து கொடுக்கிறார் பாப்போம். காசு கொண்டு மாட்டீங்க தெரியும். பேரை மட்டும் சிவஞான சேகரம் ஐயாவிட்ட பதிவு செய்யுங்க பாப்போம். நீங்கள் பதிவு செய்ய விராட்டியும் கையை வைத்துங்க, நான் வாரன் உங்களுக்கு கேட்டேன். ஆகவே இந்த சிவஞான சேகரம் ஐயாவிட்ட மருதாம்புலம் பொலிகண்டி மருதாம்புலம் அருள்மிகு பத்திரகாளி அம்பாள் ஆலயத்திலே பரிவார மூர்த்தியாக விளங்குகிற விநாயக பெருமானுக்கு தேர் செய்து கொடுக்க விரும்புகிறவர்கள் எல்லாரும் ஏற்கனவே கொடுத்திருக்கிறீங்க. எவ்வளவு மருமகள் கொடுக்கிறது, அங்கிள் எவ்வளவு கொடுக்க எவ்வளவு எழுத என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் வீட்டை போறதுக்கு இந்த திருப்பணி நிதியில பதிவு செய்ய கொள்ளுங்க கர்மபீடத்தில். உண்மையில நல்ல நாள் இன்றைக்கு சங்காபிஷேக நாள்ல எழுதுங்க தயவு செய்து. 100 ரூபாய் போடலாம், பிரச்சனை இல்லை. தேர் திருப்பணி வளர வேணும். அவர்கள் ஆரம்பிச்சு விட்டார்கள் திருப்பணிய. அந்த சிப்பாசாரியார் அந்த தேரை செய்ய தொடங்கி விட்டார். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் இப்ப ஆனி மாதம், அடுத்தது ஆடி மாதம். ஆடி மாதத்துல பூரம் விரைவாக வந்துவிடும். இப்ப நேரம் விரைவாக ஓடுது. நாங்கள் இங்க போய் கோவில வாசலுக்கு அங்கால போக பொறுத்துவை தாரி, நிதி குறைந்தவர்கள் காசுகள் தாரி, அதுவும் பெற்றவர்கள் வாய்ச்சொல் அருளி. இந்த 3 வாசகத்திலே பொலிகண்டி வாழ் மக்கள் எந்த வசனத்துக்கு பொருத்தமானவர்கள்? அதுங்கள பாத்தீங்களே ஐயா சொல்றார், பொற்குவை தாரி கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்ப பொலிகண்டியில என்ன நிறைவாக இருக்கிறால் பொற்குவை. உங்களுடைய அன்பளிப்புகளை எழுதலாம். அதுவும் பிள்ளையாருடைய தேர், அம்பாளுடைய பரவாயில்லை. பிள்ளையாருடைய தேருக்கு விரும்பிய திருப்பணிகளை நீங்கள் காணிக்கை செய்யலாம் என்றால் அவர்கள் விரும்புகிறார்கள். அம்பாளுடைய தேர் ஓடுற இந்த மகோற்சவ காலத்திலே, இந்த ஆடிப்பூரத்தை ஒட்டி நடைபெறுகிற உற்சவத்திலே, தேர் திருவிழாவிலே அன்று பிள்ளையாருடைய தேரை முன்னுக்கு நாங்கள் இழுக்க வேண்டும். எல்லாம் மனதில் கற்பனை பண்றீங்க. கற்பனை பண்ணினா போதாது. ஒரு அழகான தேரை நாங்கள் பிள்ளையாரை ஆரோகணிக்க வச்சு திருவீதியில இழுத்து வர வேண்டும் என்றால் இது பொறுப்ப ஊர் மக்கள் தான், மருதாம்புலம்பால் மக்கள் தான் பொறுப்பு. அவர்கள் நினைத்தால் இந்த தேரை செய்து முடிக்கலாம். ஆகவே மருதாம்புலம்பால் மக்களை விட பொலிகண்டி வாழ் மக்கள் எல்லா ஊர்களுக்கும் இல்லாத சிறப்பு இந்த ஊருக்கு இருக்குது. என்ன? பொலிகண்டி. கண்டி பொலிகிறது. ஆகவே இந்த எல்லாம் பொலிகிறபடியினாலே இது பொலிகண்டி. எல்லாம் பொலிதப்பா.
நன்றி, வணக்கம்.